ராகேலின் மரணம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ராகேல் யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான மனைவி. ராகேலின் மரணத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபும் அவருடைய வீட்டாரும் பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்படுகிறார்கள். அவர்கள் இன்னும் பெத்லகேமுக்கு வந்து சேரவில்லை. பெத்லகேமுக்கு அக்காலத்தில் எப்பிராத்தா என்னும் வேறொரு பெயரும் இருந்தது. யாக்கோபும் அவருடைய வீட்டாரும் பெத்லகேமுக்கு அருகாமையில் வருகிறார்கள். அப்போது ராகேல் பிள்ளை பெறுகிறாள். பிரசவத்தில் ராகேலுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. ராகேல் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறது. ஆனால் ராகேல் மரித்து போகிறாள். ராகேல் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கிறது. மருத்துவச்சி ராகேலை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறாள். மரணத்தின் போது ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிகிறது. நீதிமான்களின் ஆத்மா பரலோகத்திற்கு செல்லும், துன்மார்க்கரின் ஆத்மா நரகத்திற்கு போகும். உயிர்த்தெழுதல் வரையிலும் சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ராகேலோ பிரசவிக்கும் போது கடும் வேதனையில் இருக்கிறாள். அவள் மரித்து போகும் நிலைமையில் இருக்கிறாள். மரண காலத்தில் ராகேலின் ஆத்மா பிரியும் போது அவள் தன் மகனுக்கு பெனானி என்று பெயரிடுகிறாள். பெனானி என்னும் பெயருக்கு வருத்தத்தின் குமாரன் என்று பொருள். யாக்கோபோ அந்த குழந்தைக்கு பென்யமீன் என்று பெயரிடுகிறார். இந்த பெயருக்கு என் வலதுகரத்தின் குமாரன் என்று பொருள். யாக்கோபு தன்னுடைய குமாரனை பெனானி என்று அழைக்க விரும்பவில்லை. யாக்கோபு அவனை அந்த பெயரால் ஒவ்வொரு முறை அழைக்கும் போதும் அவருடைய மனதிலே ராகேலின் கடும் வேதனையும் மரணமும் நினைவுக்கு வரும். யாக்கோபு அந்த சோகத்தை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை. ஆகையினால் ராகேல் பெற்ற தன் மகனுக்கு பென்யமீன் என்னும் புதிய பெயரை கொடுக்கிறார். பென்யமீன் யாக்கோபுக்கு வலதுகரத்தை போல அருகாமையில் இருப்பான். வலதுகரம் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். அந்த கரம் வயதான காலத்தில் ஆதரவாய் இருப்பதற்கு அடையாளம். யாக்கோபு தன்னுடைய வலது கையில் கோலை பிடித்திருப்பது போல பென்யமீனை தனக்கு ஆதரவாக பிடித்திருக்க விரும்புகிறார். ராகேல் எந்த ஸ்தலத்திலே மரித்தாளோ அதற்கு அருகாமையிலேயே யாக்கோபு அவளை அடக்கம் பண்ணுகிறார். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்படுகிறாள். யாக்கோபு அவள் கல்லறையின் மேல் ஒரு தூணை நிறுத்துகிறார். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். கல்லறையின் மேல் தூணை நிறுத்தும் பழக்கம் முதலாவதாக இங்கு ஆரம்பமாகிறது. யூதரும் அரபியரும் இன்றும் ராகேலின் கல்லறைக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இப்பொழுது ராகேலின் கல்லறையில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறை பெத்லகேமில் இருந்து 1 மைல் தூரத்திலும் எருசலேமில் இருந்து 3 மைல் தூரத்திலும் உள்ளது. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். 1 சாமுவேல் 10:2. கர்த்தருடைய தெய்வீக வழி நடத்துதலினால் பிற்காலத்தில் பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊர் பென்யமீனின் சுதந்திர எல்லைக்குள் வருகிறது.